நீ பாட்டுக்கு நேரம் உள்ள போற. இது சேர்மன் ஐயா வீடு. உன் பேரை சீட்ல எழுதி கொடுத்துட்டு அப்புறம் உள்ள போ. என்கிட்டயே சீட்டு கேக்குற? இதுக்கு முன்னாடி இங்க நின்னவெல்லாம் சீட்டோட சில்லறையும் வாங்கலாம். நான் வெறும் சீட்டு மாத்திரம் தான் கேக்குறேன், தெரியுதா? தேங்காய சீவர மாதிரி தலையை சீவி விட்டுடுவேன், ஜாக்கிரதை. சீட்டு வேணுமா? சீட்டு இரு இரு, ஓ சீட்டையே கிழிச்சிரு. துரையா, இப்பவே இவனை வேலையை விட்டு நிறுத்துங்க. ஆமா, வரும்போதே ஏன் கோபமா வர்றேன்? முதல்ல இந்த சேர்மன் உத்தியோகத்துக்கு முழுக்கு போட போறீங்களா இல்லையா? இது என்ன ஆபத்து? பின்ன என்னங்கய்யா, இது இவ்வளவு கஷ்டமான வேலைன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை தேர்தலுக்கு நிக்க வச்சிருக்கவும் மாட்டேன், உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கவும் மாட்டேன். ராத்திரி பகலா வர்றவங்களும் போறவங்களும் வரவங்களும் திருவிழா கூட்டம் மாதிரி ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லைன்னா எப்படி? என்ன இது, நான் ஒருத்தங்க கத்திக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் அந்த கால குப்பைக்குள்ள போத்துட்டா எப்படி? ஏன் தொண்டனும் போர் வீரனும் ஓய்வெடுத்தா நாடு என்ன ஆகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முந்தியாவது என்கிட்ட 4 வார்த்தை சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்னடா நான் பாக்குறதுக்கே கால் கடுக்க நிக்க வேண்டியதா இருக்கே. அம்மா கொஞ்சம் மெதுவா பேசு. என் வாயை மூடுறது இருக்கட்டும், முதல்ல இந்த ஃபைல மூடுங்க. இப்படியே 24 மணி நேரமும் வேலை செய்துகிட்டு இருந்தா என்ன ஆகுது? இது உடம்பா இல்ல இரும்பா? ஐயா, நாளைக்கு உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துடுச்சுன்னா நாங்கெல்லாம் என்னையா செய்யறது? அம்மா என்ன இது, பைத்தியம் மாதிரி ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, உடம்பு கவனிச்சுக்க சொன்னா பைத்தியம். அப்ப ஊர்ல இருக்கிற டாக்டருங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா? சரி சரி, இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? ஆமா, என் மேல உனக்கு ஏன் இவ்வளவு வைக்கிற? பின்ன பார்க்ல கிடந்த உங்களை கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்தது நானாச்சே. நாளைக்கு உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா உங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் யார் பதில் சொல்றது? ஓஹோ, அவங்களுக்காகத்தான் என்ன கவனிச்சுக்கிறியா? அப்படி இல்ல. பின்ன யாருக்காக? யாருக்காகவோ. இப்படி பதில் சொல்ல முடியாத கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியுமா? சாப்பிடுங்க. முடியாது. என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? நானே வாயை திறந்து கொட்டுவேன். என்னது? சேர்மன் சார், நான் தான் கல்யாணராமன் வந்துட்டேன். இனிமே சாப்பிட்டா மாதிரிதான். என்ன தரகரையா சொல்லிட்டானா? ஆமா, உங்க தெருவுக்கு தான் விளக்கெல்லாம் போட்டாச்சே. பலாத்துக்கு நீங்க வெளிச்சத்தை கொடுத்தேன், உங்க வாழ்க்கைக்கு நான் வெளிச்சம் கொடுக்க வேண்டாவா? அது சரி, இப்ப நீர் எதுக்கா வெளிச்சம் போடு? நீங்க சேர்மன் ஆயிட்டு பெண்ணப்பத்த சீமான்லாம் என்ன போட்டு கொத்துறான். அது போட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? 1 லட்சம் ரொக்கம் பொண்ணு. அடாடாடாடா, உங்காத்த அழகா எங்காத்த அழகா தங்க விக்கிரக மாதிரி பொண்ணையும் ரொக்கத்தையும் உங்க கையில ஒப்படைப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறார் காட்டூர் விட்டாதார். வேண்டாயா? ஏன் ரொக்கத்தை 2 லட்சமா ஏத்து விடுறேன். எனக்கு பிடிச்ச பொண்ணு ஏற்கனவே நான் தேர்ந்தெடுத்தேன். பொண்ணு உங்களுக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்குமா? அழகா? சந்தன சிலை, சித்திர பாவை, பூமிக்கு வந்த புது நிலா. போதுமா? படிச்சிருக்க? பட்டப்படிப்பா? எதுக்கு? அவ ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். பணம் இருக்க? அதை விட உயர்ந்த குணம் இருக்கு. பண்புன்னு சொல்லுவாங்களே, அந்த நல்ல மனம் இருக்கு. போதாது? அப்ப சரி, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நிறைய கமிஷன் கிடைக்கும் நினைச்சேன். நல்ல சாப்பாடாவது போடுங்க. வரேன். ஏன் அப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? இப்ப என்ன நடந்து போச்சு? நான் ஒருத்தி உயிரோட இருக்கேங்கிறதே நீங்க மறந்துட்டீங்க. உங்க இஷ்டம் போலவே எல்லாம் செய்றீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கல? கேவலம் ஒரு இளநீர் காரிதானே, குடுதல் இருக்கிற தேறி பொழுதானே என்ன தூக்கி எரிஞ்சிட்டீங்க. இரு, ஏன் இப்படி பண்ற? உங்களுக்காக நான் எவ்வளவோ பாடுபட்டேன். உங்களையே கடவுளா நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு நீங்க செய்யற உதவி இதுதானா? அம்மா, ஏன் கோச்சுக்கிற? நான் இப்ப என்ன செய்துட்டேன்? ஒண்ணு செய்யல. எங்கேயோ போய் கல்யாணம் செய்துக்க போறீங்களே, அது போதாதா? ஓ, அதுவா? நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? கல்யாண பொண்ண முதல்ல நான் தான் பார்க்கணும். நான் பார்த்து சரின்னு சொன்ன பொண்ணத்தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா. அம்மா, ஆனா எனக்கே சொல்லாம, எனக்கே தெரியாம, எனக்கு காண்பிக்காம நீங்களே முடிவு செய்துட்டீங்க. ஐயா என்கிட்ட சொல்லாம எதையுமே செய்ய மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பைத்தியக்காரியா? நான் பைத்தியக்காரி. அம்மா, நீ பைத்தியக்காரி இல்ல, ஒரு அப்பா. அதனாலதான் நீங்க என்ன மதிக்கல. அதனாலதான் நீங்க கட்டிக்க போற பெண்ண, அந்த சந்தன சிலைய, சித்திர பாவைய என்கிட்ட காண்பிக்கவே இல்ல. தப்புதான். இப்ப காட்டட்டுமா? இப்பவா? இப்பவே காட்டுறேன், வா. எங்க?
என்ன அவசரம் நில்லு, கண்ணை மூடு. பத்தியா, 2 கணி மூடு, மூடு. எங்க கண்ணை தர? என்ன அவசரம்? இங்க போ, இங்க இங்க இங்க. ஆமா, இதுதான் நான் கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு. நீதான் என் மனைவி. ஐயா, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.